இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். பாஜக, ஸ்டாலின், அம்மா உங்களுக்கு, நாம் தமிழர், சூரியன், அண்ணா திமுக, டிஎம்கே. நாங்கள் வந்து உதயசூரியன் தான் ஓட்டு போட்டோம். இது வரைக்கும் எங்கள் ஊருக்கு ஓட்டு கேட்க வராங்களே கண்டி யாரும் நிலம் செய்து வரல. இந்த ஃப்ரீ பஸ்ன்னு சொன்னாங்க இல்லைங்களா, நாங்கள் கேட்டோமா ஃப்ரீ பஸ் வேணும் அப்படின்னு. இத்தனை வருஷமா நாங்கள் காசு கொடுத்து போலீங்களா. இந்த பகுதியில் போதிய அடிப்படை வசதிங்க செய்து கொடுக்கல. அதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் செய்து கொடுக்கல, இப்போ இருந்தவங்க செய்து கொடுக்கல. இந்த வாட்டி அதே கொள்கையாக விஜய் வந்திருக்காரு. ஸோ பசங்கள்லாம் விஜய்க்கு போடலாம். நானும் டிவிக்கு அந்த வாட்டி போட போகிறேன். ஏன்னா என்டிகே பெருசாக ஜெயிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. 3 வாட்டி போட்டாச்சு. கட்டாயம் திமுக மட்டும் வரக்கூடாது. எனக்காக இல்லை, மக்களுக்காக திமுக வரக்கூடாது. தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம்ம இப்போ இருக்கிறது வேலூர் மாவட்டத்தில் இருக்கோம். வேலூர் மாவட்டம் 2021க்கு முன்னாடி ஒரு பெரிய மாவட்டமாக தான் இருந்துச்சு. 2021க்கு முன்னாடி வேலூர் மாவட்டத்திலேருந்து ராணிப்பேட்டை தனி மாவட்டமாக பிரிக்கப்பட்ட பிறகு வேலூர் மாவட்டத்தில் 5 சட்டமன்ற தொகுதிகள் தான் இருக்குது. இந்த 5 சட்டமன்ற தொகுதியில் கேவி குப்பம், குடியாத்தம் ரெண்டுமே ரிசர்வ்டு சட்டமன்ற தொகுதிகள். இதில் கேவி குப்பத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக அதிமுக கூட்டணியில் போட்டியிட்ட புரட்சி பாரதம் கட்சியினுடைய திரு பூவை ஜெகன்மூர்த்தி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு. அடுத்தது குடியாத்தம் தொகுதியில் திமுக சார்பில் வி அமுலு அப்படின்னு ஒரு பெண்மணி சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க. மீதி 3 முக்கியமான தொகுதிகள் வேலூர் சட்டமன்ற தொகுதி, அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதி, காட்பாடியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அமைச்சராக இருக்கக்கூடிய திரு துரைமுருகன் தான் இங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க. வேலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் கார்த்திகேயனும், அணைக்கட்டு தொகுதியை பொறுத்த வரைக்கும் நந்தகுமார் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்காங்க. இதுதான் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிலவரம். 3 பொது தொகுதியும் 2 ரிசர்வ் தொகுதிகளும், அதில் 4 திராவிட முன்னேற்ற கழகமும் 1 அதிமுக கூட்டணியும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். போன எலெக்ஷன்ல யாருக்கு ஓட்டு போட்டீங்கக்கா? நாங்க திமுக தான் போட்டோம். எல்லாம் செய்வாங்க, நல்லா பாப்பாங்கன்னு போட்டோம். எங்க செஞ்சாங்க? பிஎம்கே, பாஜக. நான் மாங்காய் பழம் தான் போட்டேன். யாருக்கு? மாங்காய் பழம். போன எலெக்ஷனுக்கு நான் காங்கிரஸுக்கு தான். உதயசூரியன் தான் போட்டோம். சரிக்கா. மாற்றம் வரணுன்றதுக்காக வாக்களித்தான். இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு 3 தடவையுமே என்டிகேக்கு தான் போட்டேன். நாம் தமிழர் கட்சி கண்டினியூவா டிஎம்கே போடுறது தான். 2021 ஏடிஎம்கே போட்டேன். ஸ்டாலின், டிஎம்கே தான் போட்டோம். நான் டிஎம்கே. ஓகே. அம்மா உங்களுக்கு போட்டேன். போனோட சூரியனுக்கு போட்டேன். டிஎம்கே போட்டிருக்கேன். ஓகே. அண்ணா திமுகவுக்கு டிஎம்கே போட்டோம். ஆட்சி மாற்றோன்னு போன எலெக்ஷனுக்கு சூரியனுக்கு தான் போட்டோம். எப்போ போட்டோம், எங்களுக்கு ஒன்றும் வரலையே. டிஎம்கே லாஸ்டா போனாட்டி டிஎம்கே சூரியன். 2026ல இந்த ஆட்சி திமுகக்கு எதிராக பலமான கட்சி எதுன்னு நினைக்கிறீங்க? எதிராக வந்து அதிமுக தான். மாங்காய் பழமும் ரெட்டலையும் தான். தாங்கன்னா இப்ப சீமான், விஜய் எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா திமுகவை வீழ்த்தலாம். எதிராக வந்து எதுவுமே இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எதிராக எதுவும் இல்லை. எனக்கு எடப்பாடி தான் வருவாருன்னு எனக்கு ஒரு யோசனை. இந்த ஏரியாவில் பார்க்க போனால் அதிமுக, திமுக தான். தாவேக்காவுக்கு அந்த அளவுக்கு வந்து வேலை செய்யறதுக்கு ஆளுங்கள் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா போன வாட்டி எங்களுக்கு தெரிஞ்சு ராமு ஏடிஎம்கேல நின்னவர். விஜய் வரும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஸ்ட்ராங்கா அப்படின்னு சொல்றதுக்கு கொஞ்சம் இதுதாங்க. ஏன்னா கூட்டணியா இருக்கும்போது இப்போ ஓரளவுக்கு அவங்களுக்கு டப் தருவாங்க. யாரு? ஏடிஎம்கே. விஜய். இது விஜய் கட்சி. தாவேக்கா ஸ்ட்ராங்காக அது எந்த கட்சின்னு இப்போ நான் சொல்ல விரும்பல. நல்லவங்களா பார்த்து ஒரு முடிவு எடுத்து இந்த முறையாவது வாங்குறவங்க நல்லது செய்வாங்கன்னு எதிர்பார்க்குறோம். ஓட்டு போட மாட்டீங்கன்னா யாருக்கு ஓட்டு போட மாட்டீங்க? திமுகவுக்கு கட்டாயம் ஓட்டு போட மாட்டேன். ஓகே. அவங்க எதனால செய்வாங்க? அந்த இப்போ ரிப்போர்ட் இது பண்ணி மீடியா வச்சுனா கூட யார் அவங்களுக்கு அகைன்ஸ்ட் என்ன, எந்த வழியில் அவனை பிளாக் பண்ணலாம், எந்த அளவுக்கெல்லாம் அவனை சித்திரவதை பண்ணலாம், அதெல்லாம் பண்ணுவாங்க திமுக. கட்டாயம் திமுக மட்டும் வரக்கூடாது. எனக்காக இல்லை, மக்களுக்காக திமுக வரக்கூடாது. டிவிக்கு மாற்றம் வரணும், விஜய்க்கு போடணும். அதுங்கெல்லாம் வர்றதெல்லாம் அது ஒரு வேலைக்கு ஆகாது அதுங்க. அப்படியா? ஆமா, வரும். விஜய் தான் வரும். விஜய் கட்சி. ஜெயலலிதா ஆட்சியில் வந்து பட்டா கொடுத்தாங்க, ஜனதா சர்வீஸ் இது சர்வீஸ், சொந்த சர்வீஸ் கொடுத்தாங்க, ஜனதாவும் கொடுத்தாங்க, எல்லாமே கொடுத்தாங்க.
ஆனால் இந்த ஆட்சியில் பட்டா இது சருசுந்தே கிடையாது. எங்கேயுமே வீடு கட்டிட்டு அப்படியே சருசு இல்லாத இருட்டு வீட்டில் வாழ்ந்துங்கிறாங்க. தயவு செய்து சாராய கட்டம் மூடுங்க. ஒன்று. ரெண்டாவது, இவங்களுக்கு சட்டம் ஒழுங்கு எல்லாமே கட்டுப்பாடு ஸ்டாலின் கையில் தாங்க. இது எப்படி கெஞ்சா தமிழ்நாட்டில் வருது? ஏங்க இன்ஜெக்ஷன் நரம்புல போட்டுன்னு சுற்றுறாங்க. விஜய் வர்றதோ இந்த ஸ்டாலினி வர்றதோ எடப்பாடி வர்றதோ அதுக்கெல்லாம் இல்லை. மக்களுக்கு எங்களுக்கு யார் நெறி இல்லாதப்பட்டவங்களுக்கு செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு நாங்கள் போடுவோம். இங்கே நாம் தமிழர்லாம் அவ்வளோ இதுவெல்லாம் இல்லை. பட் நாங்கள் நாம் தமிழர் தான் போட்டோம். ஐ ஹோப் வந்தால் நல்லா இருக்கும். நாம் தமிழர் மேல ஏன் பெரிய பிடிப்பு? ஏன்னா அவர் எல்லாத்துலேயும் கரெக்டாக பேசுறாரு. எந்த ஜாதிக்கு எந்த மதத்துக்கும் இதுவாக இல்லை. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவனை தாக்கி பேசுறது இவனை தாக்கி பேசுறது அந்த மாதிரி இருந்துச்சு. புதுசாக ஒன்று கொண்டு வராரு. ஊழல் இல்லாமல் இருக்குன்றதுக்காக பசங்க எல்லாம் ட்ரை பண்ணோம். பட் அவரால் வர முடியல. இந்த வாட்டி அதே கொள்கையாக விஜய் வந்திருக்காரு. ஸோ பசங்கள்லாம் விஜய்க்கு போடலாம். நானும் டிவிக்கு அதை அந்த வாட்டி போட போகிறேன். ஏன்னா என்டிகே பெருசாக ஜெயிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. 3 வாட்டி போட்டாச்சு. எங்களுக்கே இதுவாயிடுச்சு. ஸோ டிவிக்கு போடலான்னு. அவர் ஓட்டு கேட்க வரல. இருந்தாலும் அதிமுக திமுகன்னு 2 ஆட்சி எப்போ பார்த்தாலும் மாறி மாறி வர்றதுனால இப்போது எங்களுக்கு வந்து புதுசாக விஜய் வந்தால் எப்படி இருக்கும் அந்த ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது, வேற ஒன்றும் இல்லைங்க. விலைவாசி உயர்வு எல்லா பொதுமக்களையும் பாதிச்சுட்டு தான் இருக்குது. பாதிக்காமலாம் இல்லை. அது நாம ஒன்றும் பண்ண முடியாது. அரசாங்கம் தான் பண்ணணும். நாம் தமிழர் கட்சிக்கு ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்கு. ஏன்னா அவங்க ஓட்டு ரீதியாக பார்த்தா ஓரளவுக்கு ஓட்டு வாங்கியிருக்காங்க போன டைம்லேயே எம்பி எலெக்ஷனுக்கெல்லாம். இப்போ விஜய்ன்றது வந்து புதுசாக வந்திருக்காரு இல்லையா? இப்போ நம்ம அவரை பற்றி நம்ம பேச முடியாது. ஏன்னா மக்கள் செல்வாக்கும் இருக்குது. அவருக்கு இருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கு. ஏடிஎம்கே இருக்கு, விஜய் கட்சி இருக்கு. இது எதுல வரும்னு தெரியல எங்களுக்கே. அவங்க மனசு எல்லாம் வாலி பசங்கள்லாம் கூட விஜய்க்கு தான் ஓட்டு போடணும். ஜெய்சிங்களே வந்து இருக்குதா, அவங்களே ஆட்சியில் இருக்குதா, புதுசா யாருன்னா வந்து நல்லதே செய்யட்டும் நாட்டுக்கு. அது சின்ன பசங்களை கேட்டால் தான் தெரியும் சார். பெரியவங்க எல்லாம் டிஎம்கே தான் முதல்ல இருந்து காலகாலமாக டிஎம்கே தான். டிஎம்கே ஓட்டு இப்போ செதறிடும். கண்டிப்பாக டிஎம்கே ஓட்டு குறையும். அவன் துரைமுருகன் தான் நம்ம தொகுதி எம்எல்ஏ எல்லாம் செஞ்சுக்கிறார். நல்லா தான் போயிடுது. நல்லா தான் போயிட்டு எல்லாருக்கும் மகளிருக்கு 1000 ரூபாய் தராரு. ரேஷனுக்கு 3000 ரூபாய் கொடுத்தாரு. படிக்கிற பசங்களுக்கு நல்லா படிப்பு உதவி பண்றாரு. இப்போ டிஎம்கேக்கு மக்கள் வெறுப்பு கொடுக்குறாங்க. அதனால பிஜேபியும் ஏடிஎம்கேக்கு தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாம் விஜய் அப்படிதான் விஜய்க்கு போடலாம் ஓட்டு, பார்ப்பாரு கேட்பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிலர் வந்து ஏடிஎம்கே போடலாம் அப்படின்றாங்க. எல்லாம் சரியானது எல்லாம் சொல்றவங்க தான். செய்யறவங்களும் எங்கெங்க செய்யறாங்கப்பா. இப்ப அதிமுக தாவேக்காலாம் இருக்காங்கல்ல, அவங்க அதெல்லாம் ஒண்ணு இப்போ எல்லாம் அவங்க எல்லாம் புது ஆள் போய் என்னத்த பண்ணுவாங்க? அதெல்லாம் இது பண்ண முடியாது. அதுதான் டிஎம்கே தான் இங்கே ஓரளவுக்கு நல்லா செய்யறாரு. எல்லாமே நடப்புங்க. எல்லாமே எல்லாம் பஸ் வசதி காசு கொடுத்துருக்காங்க, கொடுத்துருக்காங்க. அப்புறம் பட்டா இல்லாமல் இருந்துச்சு 40 வருஷமா. இந்த பட்டா வாங்கி கொடுத்தாங்க எங்கள் காத்துக்கு. அப்புறம் பசங்களுக்கு வந்து காசுலாம் போட்டு பண்ணிருக்காங்க. எல்லாருமே கொடுத்துருக்காங்க. நம்ம இப்ப இருக்கக்கூடியது ராணிப்பேட்டை மாவட்டம். கடந்த அதிமுக ஆட்சியில வேலூர் மாவட்டத்திலிருந்து தனி மாவட்டமா பிரிக்கப்பட்டதுதான் இந்த ராணிப்பேட்டை மாவட்டம். இந்த ராணிப்பேட்டைக்கு உட்பட்ட 4 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. சோளிங்கர், அரக்கோணம், ராணிப்பேட்டை மற்றும் ஆற்காடு சட்டமன்ற தொகுதிகள். இதுல ஆற்காடு சட்டமன்ற தொகுதியா திமுகவை சேர்ந்த ஜெயல் ஈஸ்வரப்பன் இருக்கிறாரு. ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏவாக அமைச்சர் ஆர் காந்தி இருக்காங்க. சோளிங்கர் சட்டமன்ற தொகுதியில காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு வெற்றியிட்ட திரு முனிரத்னம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு. அதே போன்று அரக்கோணம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக சார்பில் திரு சு ரவி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு. இந்த தொகுதியினுடைய நிலவரம், மக்களுக்கு இவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, மக்கள் இந்த தேர்தலில் யாரை எதிர்பார்த்திருக்காங்க, யாருடைய செல்வாக்கு இங்கே அதிகமாக இருக்கு, மக்கள் இந்த ஆட்சிக்கு என்ன மாதிரியான மதிப்பீடு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு நம்ம பயணிச்சு பார்க்கலாம். கடந்த ஆட்சியில் யாருக்கு ஓட்டு போட்டீங்க? ஸ்டாலினுக்கு தான் போட்டோம். இப்போ மாற்றம் வரலன்றதுக்காக வேற ஆளுக்கு தான் நான் வாக்களிப்பேன். நாங்கள் வந்து மாம்பழம் வந்து அதிமுகவுக்கு போட்டு இருக்கிறனால எங்களுக்கு இருக்கிறது அதான். நான் அன்னைக்கும் அதுக்கு தான் போட்டேன். எதுக்கு? நாங்கள் பார்த்து தான் போட்டேன். போன எலெக்ஷன் ரெட்டைலைக்கு போட்டோம். சரி, அவங்க ஜெயிச்சு வந்தா மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்கன்ட்டு. நான் கடந்த முறை ஏடிஎம்கே வாக்களிச்சேன். ரெட்டலைக்கு கடந்த தேர்தலில் நான் டிஎம்கேக்கே வாக்களிச்சேன். போன வாட்டி டிஎம்கே தான் போட்டேன். இந்த வாட்டி டிஎம்கே தான். நான் ஏடிஎம்கே போட்டி போட்டோம். நான் 2020 டிஎம்கே ஓட்டு போட்டேன்.
2021 நான் டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டேன். எங்கள் அப்பா டிஎம்கே, எங்கள் அம்மா டிஎம்கே, எங்கள் அண்ணங்கள்லாம் டிஎம்கே, நாங்களாம் அதே அப்படியே. எதுக்குன்னா நம்ம தொகுதி ஏதாவது செய்வாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சுக்கிறாங்க, மத்தியில் அவங்க இருக்கிறாங்க. இங்கே இதெல்லாம் சேர்ந்து பண்ணால் கொஞ்சம் சலுகைலாம் கிடைக்கும், எதனா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுச்சு. இப்போ சட்டசபை தொடர்ந்து வந்து இந்த இடத்துல அரக்கோணத்தில் வந்து சூரவின்னு வர்றாரு. ஆளுங்கட்சியில் இல்லாமல் அவரால் இது பண்ண முடியல. திமுக போட்டோம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெட்டை சின்னத்தில் அம்மா இல்லை, அதனால சரி இவங்களுக்கு பண்ணுவார், ஐயா பண்ணுவார், கலைஞர் ஐயா பண்ணார் சொல்லிட்டு போட்டோம். ப்ராப்ளம் எதுவும் இல்லாத இருந்தது, அதனால் அதே கட்சிக்கு நான் வாக்களித்தேன். 2021 நான் திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டேன். கடந்த தேர்தலில் நல்லா செயல்படுவாங்கன்னு சொல்லிட்டு திமுகவுக்கு தான் நாங்கள்லாம் ஓட்டு போட்டோம். திமுக ஓட்டு ஜெயிச்சு வந்தார் ஈஸ்வரப்பன். அப்போவே வந்து அவர் சொன்னார் மாதிரி பைபாஸ் புறவழி சாலை அமைக்கப்படனாரு. இது வரைக்கும் அமைக்கலை. எங்களுக்கு நல்லது செய்வாங்கன்னு சொல்லி திமுக தான் ஓட்டு போட்டோம். 63 வருஷம் ஆகுது. நான் இந்த ஊருக்கு வரும்போது வந்து 7 மாத குழந்தையா வந்தேன். இன்றைக்கி வந்து 63 வருஷம் ஆகுது. இந்த 63 வருஷத்தில் எந்த கவர்மெண்ட்டும் இந்த பக்கத்து வர்றதில்லை. ஓட்டு கேட்க வருவாங்க, ஓட்டு கேட்க போயிடுவாங்க, அதோட சரி. ஏடிஎம்கேக்கு வாக்களித்தேன். ஊர் நன்மைக்கோசரம், மக்களுக்கோசரம். நாங்கள் எங்கள் தாத்தா பேரிலேருந்து நாங்கள் டிஎம்கே தான். இப்போ நடந்து முடிஞ்ச சேதத்தில் மட்டும் சூரியன் தான் போட்டோம் நாங்கள். சரி நல்லது செய்வாங்கன்னு தான் போட்டோம். இந்த ரோடெல்லாம் பார்க்கும்போது இப்போ மறுபடியும் அந்த சின்னத்துக்கு ஓட்டு போடலாமான்ற சிந்தனையே வரல. எந்த கட்சி? இந்த முறை பாமக தான் வாக்களித்தோம். 2021 பிஎம்கே கூட்டணியில் பிஜேபி சட்டமன்றத்தில் வாக்களித்தோம். கலைஞருக்கு தான் போட்டோம். கலைஞருக்கு தான் போட்டோம். போன ஒரு டிஎம்கேக்கு வாக்களித்தேன். ஆட்சி மாற்றம் ஏற்படணும். இந்த வாட்டி மாற்றம் ஏற்படணும். 2001 நோட்டுக்கு தான் ஓட்டு போட்டேன். கடந்த முறை வந்து நான் வந்து கட்சி வேணாம் டிஎம்கே ஏடிஎம்கே தான் ஓட்டு போட்டேன் நான். இந்த முறை ஆளுங்கட்சிக்கு எது ஸ்ட்ராங்கான எதிர்கட்சியா இருக்கு? ஒரு ஆளுங்கட்சியை வீழ்த்தணும் அப்படின்னா எது? ஏடிஎம்கே. இப்போ கூட்டணி கட்சியில் பார்த்தீங்கன்னா இப்போ ரெட்டை லட்சணத்தில் பார்த்தீங்கன்னா மாம்பழம் இருக்குது, எல்லாமே இப்போ அதுதான் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லலாம். என்னோட கருத்து அதுதான். அது எப்படி யார் மனசுல எப்படி தோணுதோ அப்படி செய்கிறாங்க சார். இப்போ நீ உனக்கு ஏற்றுங்களும் நீ பண்ணிக்கிற, எனக்கு ஏற்றுங்க நான் பண்ணிக்கிறேன், அதுமாரி நடக்கிறாங்க. யாரும் கண்டிப்பாக கண்டிஷனாக நடக்கலை எங்கள் ஏரியாவில். மற்ற ஏரியா பற்றி எனக்கு தெரியாது. 2 பேரும் அதிமுகவும் டிஎம்கே தான் இன்னைக்கு வின்னராகாங்க. இதில் வந்து யார் என்னன்றது சொல்ல முடியல. ஏடிஎம்கே தான் இருக்குது. அப்படி பாஜக அதிமுக கூட்டணி விஜய் தான் இருக்காரு. விஜய் தான் இருக்காரு. ஆமா. தாவேகா ஸ்ட்ராங். இதை பொறுத்தவரை இப்போதான் பிஜேபி ஏடிஎம்கே வந்து திமுகவுக்கு எதிராக வந்து தாவேகாவை நான் ஆதரிக்கிறேன். டிவிக்கு விஜய் கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆமா. இது ரைட் அப்படின்னா விஜய் கட்சி காமிக்கிறாங்க, அந்த மாதிரி ஷார்ப்பா நாங்க இருக்கிற மாதிரி விஜய் தான் காமிக்கிறாரு. ஓகே. இந்த அரசுக்கு எதிராக ஸ்ட்ராங்காக இருக்கிற கட்சி வந்து ஏடிஎம்கே. இந்த முறை எந்த கட்சி ஸ்ட்ராங்காக இருக்குனாக்கா எல்லாருமே போட்டி போடுறாங்க, நீ நிற்கிறேன் நான் நிற்கிறேன்னு சொல்லிட்டு. யாருக்கு வாய்ப்பு இருக்குதோ அவங்க வர போகிறாங்க. இவங்க தான் ஸ்ட்ராங்குனால நம்ம இப்போ எப்படி சொல்ல முடியும்? அதான் இப்போ ஏற்கனவே இப்போ நடந்து முடிஞ்ச தேர்தலில் போட்ட ஓட்டு வந்து நம்மளுக்கு வீணா போச்சு அப்படின்னு ஒரு சிந்தனை. இதுவரை இந்த ரோட்டை வந்து யாருமே வந்து திரும்பி பார்க்கல. கூட்டணின்னு பார்த்தா அதிமுக. சரி, தனித்துனா யார் ஸ்ட்ராங்கா இருக்கா? தனித்துன்னா யார் ஸ்ட்ராங்கான பிஜேபி இருக்குது. ரெட்டையில வரும்னு வாய்ப்பு தெரியுது. ரெட்டால தான் வரும். சரி, விஜய் ஒருத்தர் வராருல்ல, அந்த மாறுமா நான் பார்க்கலாம். ஏடிஎம்கே தான். ஏடிஎம்கே தான் எதிர்பார்ப்பீங்க? கன்ஃபார்மாக எதுவும் சொல்ல முடியாது. விஜய் இது வரலாம். இப்போ நீங்க ஓட்டு எல்லாரையும் கட்சி இருக்குல்ல, எந்த கட்சிக்கு நீங்க ஓட்டு போட மாட்டீங்க? எந்த கட்சிக்கு நான் போட மாட்டேன்னு சொல்றீங்களா? அது எங்க ஹஸ்பண்ட் சாய்ஸ் தான் சார். என் சாய்ஸ் இல்லைங்க சார். சரி, அவர் என்ன சொல்றாரோ அதை நான் பண்ணிடுவேன். யாருக்கு சொல்ல முடியாதுல்ல. எங்களுக்கு செயல்படுறதுக்கு வரக்கூடியவர் செயல்படுற மாதிரி வந்தாலும் நாங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு தான் போவோம். யாரும் ஓட்டு போட மாட்டேன்னு சொல்ல, யார் நம்மளுக்கு நல்லது செய்கிறாங்களோ, எந்த ஆட்சியில் நம்மளுக்கு வீடு வாசல் கொடுக்குறாங்களோ யார் தருவாங்கன்னு நம்புறீங்க? அது யாருன்னு தெரில. நான் வந்து திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டேன். ஏன்னா அவங்க வாரிசு அரசியல் அன்ற மாதிரி கோர்வைக்குள்ள இருக்காங்க. அதனால அவங்களுக்கு வாக்களிக்க நான் விரும்பல. விஜய் ஓட்டு போட மாட்டேன். கண்டிப்பாக பிஜேபிக்கு வாக்களிக்க மாட்டேன். சரி, இந்த 5 வருஷமா எப்படி இருக்கு இந்த திமுக ஆட்சி? எப்படி இருக்கு திமுக ஆட்சி? கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எல்லாமே விலைவாசி ஏற்றின்னு போறாங்க. கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கு. எதெல்லாம் வாங்க முடியல. உண்மையா இருக்குதுன்னா எதுவுமே வாங்க முடியல சரியா. வாக்குறுதிகள்லாம் அதிகம் கொடுத்தாங்க, மக்களை மயக்கிற மாதிரி
திமுக வந்து அதிக வாக்குறுதிகளை கொடுத்தாங்க, அது சரிவர செயல்படலை. ஆற்காடு நகரத்திலே பார்த்தீங்கன்னா அதிகமான குறைகள்லாம் இருக்குது. வெறும் மேலோட்டத்தமாக ரோடு மட்டும் தான் போட்டாங்களே தவிர மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதியெல்லாம் எதுவும் அதிகமாக செய்ய தரல. இந்த திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா பாலியல் தொந்தரவுகள், திருட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா மது, அப்புறம் கஞ்சா போதையெல்லாம் குழந்தைகள் முதல் சிறு குழந்தைகள் முறை எல்லாருக்கும் தொந்தரவு இருக்குது. இந்த திமுக ஆட்சியில் மாற்று ஒரு கட்சி வந்ததுன்னா மிகுந்த மகிழ்ச்சி இருக்கும். ஆனால் வந்து டிஎம்கேக்காரங்க வந்து ஓட்டு கேட்கும்போது வந்து பாலற்றங்கரையில் வந்து தடுப்பானை போடுறேன்னாங்க. இந்த 30 அடி காவாவது வந்து காவாவெல்லாம் பராமரித்து டிச்செல்லாம் போடுறேன்னாங்க. எங்கள் ஏரியாவுக்கு சிமெண்ட் ரோடெல்லாம் போடுறேன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த வித இதுவுமே கிடையாது. நகராட்சியில் வரி ஏற்றுனது தான் அவங்களுடைய கொள்கையும் தவிர எலக்ட்ரிக் பற்றி எலக்ட்ரியில் வந்து மாதந்தோறும் எடுக்கிறேன்னாங்க, அதுவும் கிடையாது. எலக்ட்ரிக் பில்லை வந்து ஏற்றுனது தான் அவங்களுடைய பராமரிப்பு. ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லைங்க. எப்போதான் சூரியனுக்கு தான் போகும். எதுக்குமே சேஃப்டி இல்லை, பொருளாதாரம் இல்லை, வளர்ச்சி எதுவுமே இல்லை. அதனால தான் பார்த்து நிற்கிறேன். வருமானம் கூட எங்களுக்கும் ஒன்றுமே இல்லை. ஆனால் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இந்த ஃப்ரீ பஸ்ன்னு சொன்னாங்க இல்லைங்களா, அது அவர் எதுக்காக பண்ணாருன்றது எங்களுக்கு தெரியாது. பட் ஆனால் அதனால நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க. ஏன் பாதிக்கப்படுறாங்க? பஸ் இங்கே நிற்குதுன்னா நாங்கள் கேட்டோமா ஃப்ரீ பஸ் வேணும் அப்படின்னு, சொல்லுங்க. இத்தனை வருஷமா நாங்கள் காசு கொடுத்து போலீங்களா? அந்த ஃப்ரீன்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டு பஸ் எங்களை விடுங்க, அறியாதவங்களை விடுங்க, வயசானவங்க கால் இப்படி வைக்கிறாங்களோ இல்லையா, பஸ் ஆனால் கிளம்பி போய்க்கினே இருந்தது. ஓகேவா? அவங்க கீழே வேறாங்களா? எத்தனையோ பேர் இறந்துருக்குறாங்க. இந்த பேரூராட்சி தலைவர் தான் எடுத்துக்கிறாரு டெண்டரு. இப்போ கடந்த 8 மாதமாக அது ஒன்றும் நிறைவேற்றலை. பஸ் ஸ்டாண்டில் போதிய வசதி கிடையாது. பெண்கள் உயர்நிலை பள்ளிக்கு போகிற மாணவிகளுக்கு அந்த பகுதி போகிற தெருவெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணி கடையும் கட்டிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ போட்ட 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு பட்டா வந்து ஆன்லைன் ஏற்ற முடியல. இதனால் வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டு ஒரு லோன் வாங்க முடியல, ஈபி கட்ட முடியல. ஈபி இல்லை சுத்தமாக. மெயின் அதுதான். அவங்களாம் என்ன பண்ண சொல்லுங்க. சரி, இப்போ திமுகக்கு எதிராக எந்த கட்சி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறீங்க? விஜய்க்கு ஆதரவு இருக்கா? இருக்கு. ஏன் எல்லாம் நம்ம ஒத்துழைச்சா வர வேண்டியதா? இன்னும் இந்த ஊருக்கு வரலையே, சரி, வந்து ஒத்துழைப்பு கொடுக்குறோம். அவங்க ஓட்டு கொஞ்சம் வாங்குவாங்க. அப்படியா? செகண்ட் வரணும் அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் எவ்வளவு வாய்ப்பு. வாங்குவாங்கன்னு நினைக்கிறீங்க உங்க தொகுதியில? எங்க தொகுதியில ஒரு 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 15,000 ஓட்டு வாங்கலாங்க. வேறு எந்த ஒரு சலுகையும் கிடையாது. ஒரு ஸ்கூலு கிடையாது, ஒரு ரேஷன் கடை கிடையாது. பசங்க போனால் கூட 10 கிலோமீட்டர் போய் தான் படிக்கிறது. சுற்றுப்புற சூழலே முதல் சரியில்லைங்க. அது என்ன பிரச்சனை? முனிசிபாலிட்டி வேலை வாய்ப்புகள் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்குதுங்க. ஊருல சரியா கிளீன் பண்றது இல்லைங்க நகராட்சி. இது அதுவே இன்னும் சுத்தமா எதுவும் செய்ய முடியலைங்க. வாணியாம்பாடி பொறுத்து வரலாம். இந்த மோடி அரசாங்கம் நல்ல மக்களுக்கு நல்லது செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த பிஜேபி எங்களுக்கு ஆற்காடு தொகுதியில் ஒதுக்கி கொடுத்தாங்கன்னா மிகுந்த மகிழ்ச்சி இருக்கும். நீங்கள் சுத்தப்பட்ட எல்லா கிராமத்துலையும் போய் எடுத்தீங்கன்னா இளைஞர்கள் ஓட்டு மோஸ்ட்லியாக ஒரு எம்ஜிஆருக்கு எப்படி ஒரு எழுச்சி இருந்ததோ அது மாதிரி இருக்கு. இப்போ வரும் சட்டமன்ற தேர்தலில் வந்து டிஎம்கே ஏடிஎம்கே இவங்களுக்கே மாறி மாறி வாக்களிச்சு நிற்கிறோம். புதுசாக ஒருத்தர் வரட்டுமே. இந்த 5 வருஷமா இந்த அரசாங்கம் எப்படி நடக்குது? ரொம்ப ஒஸ்டா நடக்குது. சரி. அதனுடைய பலன் நாங்கள் எதுவுமே இது பண்ணவே இல்லை. எங்கள் ஊருக்குன்னு எதுவுமே வரல அந்த மாதிரின்னு சொல்ல வந்தாக்கா. நெக்ஸ்ட் ஆண்டு வேற யாருன்னா வந்தால் நல்லா இருக்கும். இது ரொம்ப மோசங்க. சரி கிடையாது. கஞ்சா அதிகமாகிடுச்சு. ராணிப்பேட்டை தொகுதியில் கஞ்சா அதிகமாகிடுச்சு. போதைப்போ அதிகம். போதைப்பொருள்